அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன நம்முடைய அருமை இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். The Lord God who had given a promise, whoever seek me early, they will find me. நாலாம் ஜாமத்திலே சமுத்திரத்து அலை மேலே நடந்தவர் இப்பொழுது இது நாலாம் ஜாமம், அதாவது 3 மணி முதல் 6 மணி வரைக்கும், அதிகாலையிலே 3 முதல் 6 மணி வரைக்கும், அதான் நாலாம் ஜாமம். இந்த நாலாம் ஜாமத்திலே இந்த சமுத்திரத்தின் அலையின் மேலே நடைபாதையில் நடப்பது போல நடந்த அந்த இயேசு, அவருடைய அருமையான பாதங்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறது. The Lord who walked in the fourth watch, that is from 3 to 6, the same God has come in this the ocean to walk in our midst. எத்தனை பேர் அந்த இயேசுவின் பாதங்களை காண்கிறீர்கள்? How many of you are able to see the feet of the Lord Jesus Christ? இந்த விசுவாச கண்களாலே அந்த இயேசுவின் பாதங்களை இந்த அதிகாலை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி அந்த பாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, 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 praise the Lord. Sotram. Hallelujah. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram. அதிகாலையில் இருட்டோடு கல்லறை தோட்டத்திற்கு இயேசுவை தேடி போனாள் அந்த மகதலேனா மரியாள். Even in the early morning, before the dawn, even Mary Magdalene went toward the sepulchre in seeking the Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டாள். And she was able to find the resurrected Jesus. இந்த அதிகாலையில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை காண போகிறாய். As you have come in the presence of God, you are going to see the resurrected Jesus Christ. உனக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனம் கொடுக்க போகிறார். And the resurrected Jesus is going to give vision for you. அந்த மகதலேனா மரியாளை போல அதிகாலையிலே இருட்டோடு இயேசுவின் அன்பினாலே அவரை தேடி வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. Stotram, 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 stotram. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. Sotira, 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 Yesu Deva. Badiramaga matram karunai vaitha, badiramaga matram karunai vaitha Deva Devane. Sotira
ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுதேவா பாத்திரமாக மாற்ற கருணை வைத்த பாத்திரமாக கருணை வைத்த தேவதே. இந்த வரிகளை பாடும்போதே உங்களுடைய இருதயம் குதூகலத்தால் நிரம்ப வேண்டும். While you sing the song, your heart must be filled with the joy of the Lord. இம்மட்டுமாய் என்மேல் இரக்கம் வைத்தவர், இம்மட்டுமாய் என்மேல் கருணை வைத்தவர், இம்மட்டுமாய் என்மேல் தயவாக இருந்தவர், அவரை நான் எப்படி ஸ்தோத்திரிப்பேன்? உங்களுடைய இருதயம் பொங்கி வழிய வேண்டும். How can I praise God, the Lord God who has shown mercy and compassion? My heart is overflowing with the joy. அன்போடு நிறைந்து பாடுங்கள். You fill with the love of God and sing the song. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா ஸ்தோத்திரம் இயேசுதேவா கருணை வைத்த பாத்திரமாக தேவதேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இவ்வித அன்பை நான் எவ்விதம் இவ்வித அன்பை நான் எவ்விதம் அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை, செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை. அன்பை நான் சொல்லிடுவேன், அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை, செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை. இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன், இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை, செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அனுரே பிரியமானவர்களே, இயேசு 10 பேரை சுகமாக்கி ஒருவன் திரும்பி வந்தானே, அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவனிடத்திலே சொன்ன வார்த்தை, குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஆனால் இந்த அந்நியன் என்னை மகிமைப்படுத்தும்படி வந்தான். அந்த அந்நியன் ஒருவன் மாத்திரம் என்னை மகிமைப்படுத்தும்படி வந்தான். அந்நியர்களாகிய நாம், இந்த காணியாட்சியை சேராதவர்களாகிய நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படியான ஒரு வெளிப்படுத்தலை ஆண்டவர் தந்தாரே. And even the leper who returned back, who was a stranger, even we people who are away from the commonwealth of God, God has given a privilege to praise and magnify our God. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு உணர்ச்சியை, ஒரு தாகத்தை இந்த அந்நியராகிய நமக்கு தந்தாரே. And as we are the stranger, God had given a privilege in the heart to praise and magnify Him. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, விருப்பத்தை நமக்கு ஆண்டவர் தந்தபடியால் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன், இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை, செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை. இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லுவேன், இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லுவேன், அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன். செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை, செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பை. வேலைக்கால் இவ்வித அன்பை நான் எவ்விதம் சொல்லிடுவேன்,
செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பு ஜீவ வழி நடப்புனா விட அன்பை நானே விட சொல்லிடுவேன் விட அன்பை நானே விட சொல்லிடுவேன் செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பு செவ்வை பாதை சென்று ஜீவ வழி நடப்பு. Hallelujah. 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 Oh, Jesus. 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 எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த அதிகாலையிலே உம்மிலே வாஞ்சியோடு கூட உம்முடைய ஊழியக்காரர்களும் உம்முடைய ஜனங்களும் உம்மை அறியாத எத்தனையோ பேரும் இந்த இடத்திலே வாஞ்சியோடு வரும்படியாக எங்களுக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அவன் என்னில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வாஞ்சியாய் வந்தவர்கள் எத்தனையோ பேர் நீர் விடுவிக்க போகிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் பெறப்போவது எந்த மனிதர்களுடைய ஜெயமும் அல்ல. நாங்கள் எதிர்பார்த்திருப்பது ஏசப்பாவுடைய ஜெயம். கர்த்தாவே, உம்முடைய ஜெயம் எங்களுடைய ஜெயம் என்று நாங்கள் அறிகிறோம். ஸ்தோத்திர ஜெபத்தை நீரே நடத்தி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது முழு பலத்தோடும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். I want to tell you, whenever you praise God with all of your strength, you must praise your God. முழு பலத்தோடும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தான் அதுல நமக்கு ஜெயம். Only when you praise God with all your strength, it will bring victory. உன் தேவனாகிய கர்த்தரை எப்படி நீ துதிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். How you can to praise and magnify your God with all your strength, with all your soul, with all your might. அப்ப ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது முழு பலத்தோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அப்படியே சம்பவிக்கும். When we praise God with all the strength, all the things will be happening. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தினம் தினம் நினைந்தவர் உபகாரங்கள் மகத்துவத்திலே துதிப்பாய் என்னாலுமே, உள்ளமே துதிப்பாய் என்னாலுமே. ஆறுமில்லாத இந்த காணல வழியில் சீரிய தோழனவர். அல்லேலூயா. ஆறுமில்லாத இந்த காணல வழியில் சீரிய தோழனவர். கைவிடனே நான் கணப்பொழுதேனும் கைத்தலம் அதை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனும் கைத்தலம் அதை துணையே. அல்லேலூயா. துதி செய்ய மனம் எல்லாம் கை தட்டி பரனை சுவை எல்லாரும் கை தட்டி பாடுவோம். தினம் தினம் நினைந்தவர் உபகாரங்கள்
மகத்துவ கிரியை உன்னில் செய்தவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. வாக்கு மாறாதவராய் வாக்குத்தத்தங்களை வகுத்தோரே உன்னதா. அல்லேலூயா. வாக்கு மாறாதவராய் வாக்குத்தத்தங்களை வகுத்தோரே உன்னதா. ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். துதி செய்ய மனமே உன் பரனை சுவை. தினம் தினம் நிறைந்தவர் உபகாரங்கள். மகத்துவ கிரியை உன்னில் செய்தவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளும். ஆவியால் கட்டினாரே செய்துணரிடையே அன்பிலே நடந்திடவே. அல்லேலூயா. ஆவியால் கட்டினாரே செய்துணரிடையே அன்பிலே நடந்திடவே. துன்பங்களோடே பொன்மகளேக தன்பலன் தருகிறாரே. எல்லாரும் துன்பங்களோடே பொன்மகளேக தன்பலன் தருகிறாரே. துதி செய்ய மனமே உன் பரனை சுவை. தினம் தினம் நிறைந்தவர் உபகாரங்கள். மகத்துவ கிரியை உன்னில் செய்தவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. நேசரின் வருகையே விரைந்து வந்திடுதே. ஆசையாய் விழித்திடுவார். அல்லேலூயா. நேசரின் வருகையே விரைந்து வந்திடுதே. ஆசையாய் விழித்திடுவார். மணவாள வரவே ஓசை ஒலிக்குதே. இனி இல்லை காலம் உனக்கே இவ்வுலகில். மணவாளன் வரவே ஓசை ஒலிக்குதே. இனி இல்லை காலம் உனக்கே. துதி செய்ய மனமே உன் பரனை சுவை. தினம் தினம் நினைந்தவர் உபகாரங்கள். மகத்துவ கிரியை உன்னில் செய்தவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளும். நீதியின் புறமாவும் சத்திய நகரம் ஜோதியாய் இறங்கிடுதே. அல்லேலூயா. நீதியின் புறமாவும் சத்திய நகரம் ஜோதியாய் இறங்கிடுதே. நன்மணவாளனின் நன்மணவாளியாய் எந்நாளும் விளங்கிடுவார். ஓ மன்னமே. நன்மணவாளனின் நன்மணவாளியாய் எந்நாளும் விளங்கிடுவார். துதி செய்ய மனமே உன் பரனை சுவை. தினம் தினம் நினைந்தவர் உபகாரங்கள். மகத்துவ கிரியை உன்னில் செய்தவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. ஓ உள்ளமே துதிப்பாய் எந்நாளுமே. நேசரின் வருகையே விரைந்து வந்திடுதே. ஆசையாய் விழித்தெழுவாய். அல்லேலூயா. நேசரின் வருகையே விரைந்து வந்திடுதே. ஆசையாய் விழித்தெழுவாய். மணவாளன் வரவே ஓசை ஒலிக்குதே. இனி இல்லை காலம் உனக்கே இவ்வுலகு. மணவாளன் வரவே ஓசை ஒலிக்குதே. இனி இல்லை காலம் உனக்கே
தினம் நினைந்தவர் உபகாரங்கள் மகத்துவத்திலே உன்னில் செய்த அவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் என்னாலுமே, ஓ உள்ளமே துதிப்பாய் என்னாலுமே. நீதியின் புறமாகும் சத்திய நகரம் ஜோதியாய் இறங்கிடுதே. அல்லேலூயா. நீதியின் புறமாகும் சத்திய நகரம் ஜோதியாய் இறங்கிடுதே. நண்பனவாளனே நண்பனவாளியாய் என்னும் விளங்கிடுவா. ஓ மன்னமே நண்பனவாளனே நண்பனவாளியாய் என்னோடு விளங்கிடுவா. துதி செய்ய மன்னனே உன் பரணி சுவை தினம் தினம் நினைந்தவர் உபகாரங்கள் மகத்துவத்திரியை உன்னில் செய்த அவரே. ஓ உள்ளமே துதிப்பாய் என்னாலுமே, ஓ உள்ளமே துதிப்பாய் என்னாலுமே. அல்லேலூயா. வாக்கு மாறாதவராய் வாக்கு தத்தங்களை வகுத்தாரே உந்தனுக்காய் ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். நீ என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாயோ அந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த கால வேளையிலே நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறாயா? 2 கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸா பாடுவோம். வாக்கு மாறாதவராய் வாக்கு தத்தங்களை வகுத்தாரே உந்தனுக்காய். அல்லேலூயா. வாக்கு மாறாதவராய் வாக்கு தத்தங்களை வகுத்தவரே வகுத்தாரே உந்தனுக்காய். ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். மன்னமே ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாதவராய் வாக்கு தத்தங்களே வகுத்தாரே உந்தனுக்காய். அல்லேலூயா. வாக்கு மாறாதவராய் வாக்கு தத்தங்களே வகுத்தாரே எங்களுக்காக நிறைவேற்றுகிறார். ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். மன்னமே ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். நோக்கத்தை நிறைவேற்றுவார். யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். மன்னமே நோக்கத்தை நிறைவேற்றுவார். யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். மன்னமே ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். மன்னமே ஆக்குவார் யாவையும் உரைத்தது போல நோக்கத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் இல்லாத இந்த கானக பாதையிலே சீரிய தோழனாக, மிக சிறந்த தோழனாக, மிக உயர்ந்த தோழனாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த ஸ்டான்ஸா பாடுவோம். ஆருமில்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர். அல்லேலூயா. ஆருமில்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர். கைவிடினே நான் கணப்பொழுதேனும் கைத்தலம் மறைக்குன்னையே என்றாரே. கைவிடினே நான் கணப்பொழுதேனும் கைத்தலம் மறைக்குன்னையே. ஆருமில்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர். அல்லேலூயா. ஆருமில்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர். கைவிடே. கைவிடினே நான் கைவிடே. கணப்பொழுதேனோ கைவிடே. கைத்தலம் மறைக்குன்னையே. கைவிடே. கைவிடினே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறைக்குன்னையே. 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 கைவிடினே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறைக்குன்னையே.
உன்னுடைய சிநேகிதர்கள் உன்னை கைவிடலாம், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் உன்னை கைவிடலாம், கடைசியிலே உன்னை பெற்று வளர்த்த உன்னுடைய தாய் கூட உன்னை கைவிடலாம், உன்னுடைய தகப்பன் கூட உன்னை கைவிடலாம். ஆனால் ஒருபோது நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த காலையிலே சொல்லுகிறார். யாரும் இல்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர், அல்லேலூயா. யாரும் இல்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர், கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே, கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே, கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே, கைவிடனே நான் இயேசுவே. அல்லேலூயா. நோஷனா பலகத். ஆமென். நீங்கள் இந்த அதிகாலையில் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த காலையிலே நீங்கள் கர்த்தர் மேல் அவ்வளவு உறுதியான நம்பிக்கை, நான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். இவ்வளவு சத்தம் தானா? நான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். யாரும் இல்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர், அல்லேலூயா. யாரும் இல்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர், கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே, யாரும் இல்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர், அல்லேலூயா. யாரும் இல்லாத இந்த கானக வழியில் சீரிய தோழனவர், கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே, கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே, கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே என்றாரே. கைவிடனே நான் கணப்பொழுதேனோ கைத்தலம் மறை துணையே. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. My soul shouts glory. 415, 415. My soul shouts glory to the Son of God, forever free, grace God. My faith looks up amid the saints, that is good and the only Son. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah,
to the Son of God. In His secret place I dwell. His constant presence overshares me there, and my joy there is not concealed. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. My soul shouts glory to the Son of God, and I know it will not be lost. Oh, the river where the saints have gone, I shall join their eternal flow. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. My soul shouts glory to the Son of God, in His sacred place I dwell. His constant presence overshares me there, and my joy there is none compared. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. My soul shouts glory to the Son of God, and I know it will not be lost. Till all the river where the saints have gone, I join their eternal song. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, I will praise Him. Oh, Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து அந்த கோரஸ் ஹalleluya ஹalleluya எல்லாருக்கும் தெரியும் ஹalleluya பாடுறோம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஹalleluya Hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him, hallelujah, I will praise Him evermore. Hallelujah,
ஆமென். ஒரு முறை கூட முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 142வது மலையாள பாட்டு. ஸ்துதிப்பின் ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே. ஸ்துதிப்பின் ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே, ஸ்துதிகளிலே வாசிக்கும் பிரியனே. ஸ்துதிப்பின் ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே, ஸ்துதிகளிலே வாசிக்கும் பிரியனே. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ. உணர்ந்து கோஷிப்பேன் சொந்த ஜனமே, ஹிருதயநன்னியா நிறைஞ்சு கவியத்தை. உணர்ந்து கோஷிப்பேன் சொந்த ஜனமே, ஹிருதயநன்னியா நிறைஞ்சு கவியத்தை. பாககூபத்து கிடந்த நாமிந்து பரந்தே வாகத்து சுதரல்லோ. பாககூபத்து கிடந்த நாமிந்து பரந்தே வாகத்து சுதரல்லோ. சுதிப்பின் சுதிப்பின் தெய்வ ஜனமே, சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே. ஸ்துதிப்பின் ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே, ஸ்துதிகளிலே வாசிக்கும் பிரியனே. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ. விசுத்தவம்சமே வெளிச்சவருடைய குணங்கள் கோஷிப்பார் திருநெடுதரம். விசுத்தவம்சமே ஜெய பிரபுவின் கிருபல வீச்சரம். ஜெயத்தின் கோஷங்கள் முழக்கிறார். ஜெய பிரபுவின் கிருபல வீச்சரம். ஜெயத்தின் கோஷங்கள் முழக்கிறார். சுதிப்பின் சுதிப்பின் தெய்வ ஜனமே, சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே. சுதிப்பின் சுதிப்பின் தெய்வ ஜனமே, சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ. அரண்டை ஸ்நேகத்தால் பரபிரகாசிப்பின் பரிசுத்தனுடைய பரம சங்கமே. அரண்டை ஸ்நேகத்தால் பரபிரகாசிப்பின் பரிசுத்தனுடைய பரம சங்கமே. கரங்களுமே வகிക്കുന്നோனவன் பாரங்கள் தினம் சுமക്കുന്നു. கரங்களுமே வகிക്കുന്നோனவன் பாரங்கள் தினம் சுமക്കുന്നു. சுதிப்பின் சுதிப்பின் தெய்வ ஜனமே, சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே. சுதிப்பின் சுதிப்பின் தெய்வ ஜனமே, சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே. அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம்
அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ கிருபையினால் விரயம் நம்முடைய துரிதங்கள் போலே அழியது கிருபையினால் விரயம் நம்முடைய துரிதங்கள் போலே அழியது பரம விழியுடைய விருதினாய் நம்மை விழிச்சவனெங்கும் நடத்திடும் பரம விழியுடைய விருதினாய் நம்மை விழிச்சவனெங்கும் நடத்திடும் சுதிப்பே சுதிப்பே தெய்வ ஜனமே சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே சுதிப்பே சுதிப்பே தெய்வ ஜனமே சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ அனுதினம் அவர் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ பிரதகணங்களை செய்குவானடி வருந்த காலமே அடுத்து போயதால் பிரதகணங்களை செய்குவானடி வருந்த காலமே அடுத்து போயதால் அதிநயங்களை பொறுக்க வேகமாய் அமைக்க காவிரி வரணமே அதிநயங்களை பொறுக்க வேகமாய் அமைக்க காவிரி வரணமே சுதிப்பே சுதிப்பே தெய்வ ஜனமே சுதிகளில் வாசிக்கும் பிரியனே சுதிப்பே சுதிப்பே தெய்வ ஜனமே துதிகளில் வாசிக்கும் பிரியனே அனுதினம் அவன் செய்த நன்மைகள் அனந்தமே மனம் மறக்குமோ அனுதினம் அவன் செய்த நன்மைகள் அனந்தமே மனம் மறக்குமோ கிருபையினால் அவர் இதயம் நம்முடைய துரிதங்கள் இமம் போலே அழியட்டே கிருபையினால் அவர் இதயம் நம்முடைய துரிதங்கள் இமம் போலே அழியட்டே பரம விழியுடைய விருதினாய் நம்மை விழிச்சவர் என்னும் நடத்திடும் பரம விழியுடைய விருதினாய் நம்மை விழிச்சவர் என்னும் நடத்திடும் சுதிப்பே சுதிப்பே தெய்வ ஜனமே சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே சுதிப்பே சுதிப்பே தெய்வ ஜனமே சுதிகளிலே வாசிக்கும் பிரியனே அனுதினம் அவன் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ அனுதினம் அவன் செய்த நன்மைகள் அனல்பமே மனம் மறக்குமோ பிரதகணங்களை சேர்க்குவானாய் வருண காலமே அடுத்து போயதா பிரதகணங்களை சேர்க்குவானாய் வருண காலமே அடுத்து போயதா அதிநயங்களை பொறுக்க வேகமாய் அமைக்க காவிரி வரணவே அதிநயங்களை பொறுக்க வேகமாய் அமைக்க காவிரி வரணவே பிரதகணங்களை சேர்க்குவானாய் வருண காலமே அடுத்து போயதா பிரதகணங்களை சேர்க்குவானாய் வருண காலமே அடுத்து போயதா அதிநயங்களை ஒருக்க வேகமா அமைக்க காவிரி வரணவே அதிநயங்களை ஒருக்க வேகமா அமைக்க காவிரி வரணவே அதிநயங்களை ஒருக்க வேகமா அமைக்க காவிரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருக்க வேகமா அமைக்க காவிரி வரணவே அதிநயங்களை 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 ஒருக்க வேகமா
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மை கூட பெறாதவர்கள் இங்கே யாராவது இருக்கிறீர்களா? And we have received a multiple of blessing of God. Is anyone here without getting any single blessing from the Lord? இல்லை. அனுதினமும் நான் எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று சாட்சியுள்ளவர்கள் ரெண்டு கைகள் உயர்த்துங்கள். ஒரு நாள் கர்த்தர் இது போல ஒரு 4 மணி பிரைசிங்ல கர்த்தர் என்னோட ஒரு வார்த்தை பேசினார். One day in the 4 o'clock praising, God spoke to me in this way. 4 மணிக்கு முன்னே நான் எழுப்பி விட்டேன். I got up even before 4 o'clock. ஒரு மனுஷன் பேசுறது போல கர்த்தர் பேசினார். God spoke to me as a man speak to a man. அது என்னவென்றால், மனுஷர் உனக்கு செய்த தீமைகளை விட நான் உனக்கு செய்த நன்மை ஏராளம் என்று சொன்னார். And God said, what I did, the goodness is much greater than all the evil did by all your enemies. என்னோட கூட அதை ஆமோதிக்கிறவர்கள் எத்தனை பேருங்க? மனுஷர்கள் நமக்கு செய்த தீமையை பார்க்கலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். Whatever the evil done by the enemy, but God has done greater than those evil done by our enemies, the goodness. நான் ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன்ல இதை சொன்னேன். And I was telling in a convention. உடனே பாஸ்டர் டியூ எழும்பி வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உண்மைதான், மனுஷர்கள் நமக்கு செய்த தீமைகள் எல்லாம் ஒரு கப்பு தண்ணி, ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மை எல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் ஆண்டவரை துதிப்பது எப்படி துதிக்கும் போது நமக்கு மனுஷர் செய்த தீமைகள் எல்லாம் மறந்து அவரை நாம் துதிக்க வேண்டும். Whenever we praise God, we had to forget all the evils of the enemies and praise our God. 116 சங்கீதம் 7 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. And Psalms 116:7 he say, the Lord has done good thing for you, return unto rest. என்னதான் நடக்கட்டும், whatever happen in you, யார்தான் பகைக்கட்டும், let anyone hate you, யார்தான் தீமை செய்யட்டும், let anyone do any evil against you. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை பார்க்கும்போது இவைகள் ஒன்றுமே இல்லை. When I look into the goodness, all those evil is nothing. ஆகையால் இப்பொழுது நாம் கர்த்தரை துதிக்கும் போது மனுஷர் நமக்கு செய்த தீமைகள் ஒன்றுமே இல்லை, தேவன் நமக்கு செய்த நன்மைகள் தான் ஏராளம் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த மனுஷர் செய்த தீமை, சில ஆட்கள் கர்த்தர் எப்படி செய்தாங்களேன்னு சொல்லி இருதயத்துல யோசித்துக் கொண்டே துதிப்பாங்க. அதுல விசேஷம் இல்லை, கிருபை கிடைக்காது. ஆனால் மனுஷர் உங்களுக்கு செய்த தீமைகளை மறந்து இப்பொழுது கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. ஆமென். கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் நீ ஆண்டவரை துதிக்கும் போது உனக்கு மற்றவர்கள் செய்த தீமையை பற்றிய ஞாபகமே வரக்கூடாது. Whenever you're going to praise God, you're not going to remember whatever the evil done by the enemies. அல்லது இனிமேல் அந்த ஞாபகமே உனக்கு வரக்கூடாது, ஏனென்றால் நீ தேவனை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. You should never have the remembrance of those evil because you have to magnify and praise your God. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Oh my soul, as the Lord has done goodness, return unto the race. உனக்கு தீமை செய்கிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். The people who ever did evil come to your side. நீ துதிக்க துதிக்க உனக்கு தீமை செய்தவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். How much you praise God, whoever did evil come to your side. அந்த துதியிலே ஒரு காந்த சக்தி, ஒரு மேக்னெட்டிக் பவர், அந்த உனக்கு தீமை செய்தவர்களை உன் பட்சத்திலே அது இழுத்துக் கொண்டு வரும். அந்த துதிக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
Even the praising is having a great magnetic power. It will be drying while you just praise God. ஒரு முறை கூட நமக்கு ஏராளமான நன்மை செய்த தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. இன்று கிறிஸ்தவ உலகத்திலும் கூட, கிறிஸ்தவ மக்களிலும் கூட மற்றவர்கள் செய்த தீமையை மறக்க முடியாத உள்ளங்கள், மற்றவர்கள் செய்த தீமையை சகிக்க முடியாத உள்ளங்கள் அநேகம் உண்டு. நீங்கள் இப்பொழுது துதிக்கும் போது உங்கள் இருதயத்தை கர்த்தர் நவமான இருதயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. விசேஷமாக எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு காரியம் பாருங்க, நமக்கு இந்த கூட்டம் நடத்த முடியாதபடிக்கு மழை தடையா இருக்குமோ என்று நினைத்தோம். ஆனால் தேவன் நமக்கு மழையை நிறுத்தி நன்மை செய்தாரே. துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடா கோடி ஸ்தோத்திரங்கள், கொடா கோடி ஸ்தோத்திரங்கள், கொடா கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையால் இயேசு காருங்க. நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையால் இயேசு காருங்க. ஒவ்வொன்றாய் இது தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இது தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையால் இயேசு காருங்க. நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையால் இயேசு காருங்க. ஒவ்வொன்றாய் இது தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். 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 ஒவ்வொன்றாய் இது தியானம் செய்யவும் எவ்வாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியம் கூட கர்த்தர் என்னோடு பேசினார். Even the Lord God spoke about another thing. அது என்னவென்றால், What was that? தேவன் நாம் தனிமையா இருக்கும்போது நம்மை அழைத்தார். While we were all alone, God has called us. ஆனால் நம்மை அழைத்த பிறகு ஒரு நாளும் அவர் நம்மை தனிமையாய் விடவில்லை. When He called us, He never allowed us to be all alone in our life. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Let me repeat back again. தேவன் நாம் தனிமையா இருக்கும்போது நம்மை அழைத்தார். While we were all alone, God has called us. ஆனால் அழைத்த பின் ஒரு நாள் கூட அவர் நம்மை தனியே விடவே இல்லை. After He called us, He never allowed us to be all alone. உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவித்தவர்கள் மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தாவே, நீர் எங்களை தனியாக விடவில்லை கர்த்தாவே. எங்களை நீர் தனியாக விடவில்லை கர்த்தாவே. எங்களை நீர் தனியாய் விடவில்லை கர்த்தாவே. எங்களை நீர் தனியாய் விடவில்லை கர்த்தாவே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பாருங்கள், மோசேயினுடைய ஊழியம் முடிந்து அப்புறம் யோசுவா அந்த இடத்திலே வரப்போகிறார். Now the ministry of Moses was over, and in that place Joshua is going to take that place. அதற்கு முன்னே
மோசே சொன்ன ஒரு கர்த்தருடைய வார்த்தை. And before that, what was said by Moses, the word of the Lord? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He will never forsake you, and nor he will leave you. எல்லா வீடுகளிலும் இதை எழுதி வையுங்கள். You just write it, this text upon all your houses. இந்த வார்த்தையை முதலாவது யோசுவாவுக்கு மோசே தான் சொல்லுகிறார். And even this word is uttered by Moses even to Joshua. உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்திலே அதை சொல்லுகிறார் முதலாவது. In Deuteronomy 31st chapter verse 6 he was telling that. நீ பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பாருங்கள், மோசேக்கும் யோசுவாவுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். Now here we can find a lot of contrast between Moses and Joshua. மோசே ஒரு பெரிய படித்த மனுஷன். Moses was a great literate genius. அரண்மனையில் வளர்ந்தவன். A man who was brought up in the palace. நல்ல அந்தஸ்துடையவன். A man who had a high status. ஆனால் யோசுவாவோ ஒரு சாதாரண மனுஷன். But Joshua was only an ordinary man. ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. But the word uttered to him, the Lord will not fail thee nor forsake thee. அதே வார்த்தையை தான் தேவன் யோசுவாவோடு பேசுகிறார். அந்த போஸ்ட்ல அவர் வந்த பிறகு, even while Joshua has come to that post, God is speaking to him the very word. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். டைரக்ட் ஸ்பீச். And I will never fail thee nor forsake thee. He was directly talking with him. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave thee nor forsake thee. மோசே இதே தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். Moses already prophesied like a prophecy to Joshua. ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், what we had to understand totally by that, நம்மை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதுதான் நம்முடைய பலன். God will never forsake us. That is our strength. ஒரு நாள் ஒரு 10 நாள் டைபாய்டு வந்தது எனக்கு. One day, 10 days, I had a typhoid. தாங்க முடியாத தலைவலி. I had a unbearable headache. இந்த 10வது நாள் நான் ஆண்டவரை நோக்கி அழுதேன். On the 10th day, I started crying with the Lord. கர்த்தாவே, இந்த வலி என்னால தாங்க முடியவில்லை, என்னை கைவிட்டு விட்டீரா? Oh Lord, I am not able to bear the pain of my headache. Have you forsaken me? அழுதேன் ஆண்டவரிடத்தில், என்னை கைவிட்டு விட்டீரா? I was weeping and weeping, Lord, have you forsaken me? வலி தாங்க முடியவில்லை. Lord, I am not able to bear the pain. அன்றைக்கு ராத்திரி இயேசு வந்தார். And that night, Jesus came. ஒரு சின்ன குழந்தை எடுக்கிறது போல என்னை இப்படி எடுத்தார். He just took upon his hand, just like taking a child in his hand. சிரித்தார், புன்சிரிப்போடு என்னை பார்த்தார். And he just saw me with a smile. படுக்கையில விட்டு போய்விட்டார். And after that he left me, and கொஞ்ச நேரத்திலே நான் எழும்பி பார்த்தால் எனக்கு நல்ல சுகம். when after some time when I got up, I was able to feel that I'm utterly healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. The Lord will never fail us and never forsake us. எங்கே போனாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். Wherever you go, the Lord God is always with us. இந்த விசுவாசத்தோடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் போங்கள். With that faith, you leave from this place. ஒரு பெரிய சேனை உங்களோடு இருப்பதை பார்க்கலும் கர்த்தர் உங்களோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஜெயம். And then a great host, an army, if God is with us, what a great thing it is. ஆகையால் தேவன் நாம் தனிமையாக இருக்கும்போது நம்மை அழைத்தார். ஆனால் அழைத்த பின்பு ஒரு நாளும் அவர் நம்மை தனியாய் விடவில்லை. When we were all alone, he called us. But when he called us, he never let us to be all alone. இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்கள். தேவன் நம்மை நாம் தனிமையா இருக்கும்போது தேவன் நம்மை அழைத்தார். சொல்லுங்கள். ஆனால் நம்மை அழைத்த பின்பு ஒரு நாள் கூட அவர் நம்மை தனியாக விடவில்லை. இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளையே, நீ பல சந்தர்ப்பங்களிலே
உன் ஜீவியத்தில் ஒரு தனிமையை உணர்ந்து நீ வருந்தி இருக்கிறாய், துக்கப்பட்டிருக்கிறாய். My child, you have felt your loneliness and you are greatly grieved because of that இந்த loneliness. அதிகாலையில் நான் உன்னோடு பேசுகிறேன். நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட தனியாய் விடவில்லை. I am speaking to you in this early morning. Even a single minute I never left you all alone. உன்னுடைய சந்தேகத்தினாலும் உன்னுடைய அவிசுவாசத்தினாலும் நீ தனிமையாக இருப்பதாக நீ உணர்ந்து கொண்டாய். With all your unbelief, with all faithless condition, you believe that you are all alone. ஆனால் நானோ உன்னை அழைத்த பின்பு ஒரு நாள் கூட உன்னை நான் தனியாக விடவில்லை. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் விலகவில்லை. As I call உன்னை you, அழைத்த கர்த்தர் சொல்லுகிறேன். I ஆமென். 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 பிரியா சரபல. ala bakatila. Uni benarati mau sarab khale. Hallelujah. Hallelujah. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 இயேசு நல்லவர். Karabala katula katula karabala katula. Great. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் உன்னை நெருக்கி என் கையை உன் தலையின் மேல் வைத்தேன் என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளும்படி உன்னோடு பேசுகிறேன். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ நெருக்கப்பட்ட போது நீ நினைத்தாய் நான் உன்னை கைவிட்டேன் என்று நினைத்தாய். ஆனால் என் கை உன் தலையின் மேல் நான் வைத்தேன். நீ நெருக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் நான் என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைத்தேன். கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை,
என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உடையவர்கள் திரும்பவும் முழு பலத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். And let us keep another word of God and let us praise our God. கர்த்தர் ஒரு நாள் தன் ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். It is enough that you are able to moving upon the mountain, you turn to the northern side. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். It's enough that you are going around all these mountainous area, you turn to the northern side. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் அப்படி சொன்னதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. It is, we read in Deuteronomy 2nd chapter verse 3. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். You have compassed this mountain long enough, turn you northward. அன்று இஸ்ரவேல் ஜனம் அந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போல நீயும் கூட உன்னுடைய ஞானத்திலே, உன்னுடைய முயற்சியிலே, உன்னுடைய சரீர பலத்திலே சுற்றி சுற்றி திரிகிறாய். As the Israelites were encompassed the mountain with all your strength, with all your skill, you are compassing and going around. உன்னுடைய ஞானத்தை விட்டு, உன்னுடைய சரீர பலத்தை, முயற்சியையும் விட்டு, அதன் மேலுடைய நம்பிக்கையை விட்டு வடக்கே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். And you just keep away all your strength and all your wisdom and turn to the northward. ஆமென். அங்கேதான் வடக்கென்பது அந்த வடபுறத்தில் உள்ள சீயோன் பர்வதம். And only there in the northern side, the Mount Zion. சீயோன் வாசஸ்தலத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலத்தை காண்பிக்கிறது. It's all he speaks about the habitation of God. சுருங்க சொல்ல போனால், நீ உன்னுடைய ஞானத்தையும் உன்மேலுள்ள நம்பிக்கையும் விட்டுவிட்டு, உன்னுடைய சொந்த முயற்சிகளை விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பு. அல்லேலூயா. You give up all your wisdom and all your skill and all your strength and you turn unto your God. எல்லாரும் உங்களுடைய பைபிள் எடுத்து அந்த வசனத்தை படிங்க. You just take and read through your scripture. இந்த மலை நாட்டை சுற்றுவது என்றால் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படியும் ஞானத்தின்படியும் சில காரியங்களை சுற்றி சுற்றி அலைந்து தேடுவது. And encompassing the mountain with all our wisdom, with all our knowledge and skill, going round and round about. உன்னுடைய விஷயங்களுக்காக நீ உன்னுடைய சொந்த ஞானத்தை உபயோகித்து மனுஷருடைய ஆலோசனையின்படி நீ சுற்றி சுற்றி திரிகிறாய், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. With the help of the counsel of man, you are going and compassing the mountain, but nothing is accomplished with that. வடக்கே திரும்புங்கள். You just turn to the northward. அப்பொழுது உங்களுக்கு காரியம் வாய்க்கும். Then all your thing will come to pass. கர்த்தருடைய பட்சமாய் திரும்புங்கள். You just turn unto the side of your God. தேவ ஆலோசனையின்படி திரும்பி வாருங்கள். You just according to the counsel of God come unto your God. அந்த வசனத்தை நாம் பைபிள்ல எல்லாரும் உங்களுடைய பைபிள் எடுங்கள். இன்னொரு முறை படிங்க. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். வடக்கே திரும்புங்கள். சொல்லுங்க, வடக்கே திரும்புங்கள். சத்தமா சொல்லுங்க. நாம் எல்லாரும் தமது ஆண்டவர் பக்கமாக, ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்பி வரும். நம்முடைய சொந்த ஞானங்கள், சொந்த முயற்சிகள், நம்முடைய அறிவு, மனுஷ ஆலோசனைகள் இதெல்லாம் விட்டு விடுவோமாக. Let us give up all our counsel of man, even our understanding, and let us turn unto our God. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிறார். The Lord God is waiting to do great things for our sake. வடக்கே திரும்புங்கள் என்று சொன்ன கர்த்தர் வடக்கே திரும்பி வருகிறவர்களை விட்டு விடுவாரா? The Lord God who ordered to turn to the northern side, would he give up or would he abandon the people? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா praise the Lord ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதாவது இந்த விஷயத்திற்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களுடைய சொந்த ஞானம், மனுஷ ஆலோசனை, உங்களுடைய சாமர்த்தியங்கள் இது ஒன்றும் வேண்டாம் கர்த்தாவே. நான் உம்முடைய ஆலோசனை எதுவோ அதன்படியே நான் என் வாழ்க்கையை திருப்புகிறேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்படியே தீர்மானத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாதொன்றும் செய்திட யான் இயலே நீரண்டே பாரில் இயேசுவே யாதொன்றும் செய்திட யான் இயலே நீரண்டே பாரில் இயேசுவே உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் ஜெயம் கொள்வேன் உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாயினால் ஜெயம் கொள்வேன் யாதொன்றும் செய்திட யான் இயலே நீரண்டே பாரில் இயேசுவே யாதொன்றும் செய்திட யான் இயலே நீரண்டே பாரில் இயேசுவே உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாயினால் ஜெயம் கொள்வேன் 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 உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன் உமதாயினால் ஜெயம் கொள்வேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நான் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு சத்தியத்தை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். And what I understand through the word of God, the doctrine, I want to tell it very deeply to you. நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய சாமர்த்தியத்தின்படி நாம் செய்வோம் என்றால் சுற்றி சுற்றி அங்கேதான் இருப்போம். நம் வாழ்க்கையில் ஒரு அடி கூட நாம் முன்னே செல்லவே முடியாது. Whenever we do because of a dexterity, we will be only confessing and encompassing. Even one foot will never go forwardly. அப்படிதான் இன்றைக்கு அநேகர் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அன்றைக்கு எப்படி இருந்தார்களோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார்கள். ஒரு வளர்ச்சியே கிடையாது. அநேகருடைய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத காரணமே மலைநாட்டை சுற்றி சுற்றி நடக்கிறார்கள். Even many people spiritually, what they were found some years ago, the same thing is found because just like a mountain going about, they are going round about. இந்த காலையிலே ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறார். Now in the morning, the voice of God is heard. வடக்கே திரும்புங்கள். You just turn to the northward. என்ன சத்தம்? What is that voice? சத்தமாக சகோதரர்கள், வடக்கே திரும்புங்கள், அப்பொழுது உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாகும். When you turn to the northward, all your thing will tend to be victorious. திரும்பவும் அதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகோதரிமார் அல்லேலூயா.
சகோதரர்கள் அல்லேலூயா. இன்றைக்கு ரெண்டு சத்தமும் பலம். எந்த சத்தம் பெரிய சத்தம் எனக்கு சொல்லவே முடியல. ரெண்டு பக்கமும் பலமா இருக்கு. Now both the side I found the sound is so alarming. கர்த்தர் நம்மை பலத்தினால் இடைகட்டி இருக்கிறார். God has girded with his strength. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். Let all the weak say that he is strong. உங்கள் பட்டயங்களை, உங்கள் மண்வட்டிகளை பட்டயங்களாய் அடியுங்கள். And you make a spade just like a sword. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். And let even the weak person must say that he is strong. பலவான்களாகிய சகோதரிமார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்கள் ரெண்டுலயும் ஒரு ஜெயம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக நாம் துதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். Another thing, what we had to primarily praise God. இந்த மதுரையை ஆட்டி படைக்கிற ஒரு தீய சக்தி, அதுதான் மந்திரவாத சக்தி. What it seems to be just dominating in Madurai, it is the power of sorcery. ஆவியானவருடைய ஏவுதலினாலே அந்த மந்திரவாத சக்திகளுக்கு விரோதமாய் நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நான் சொல்லுகிறேன். I want to tell, we had to praise God against that kind of power of sorcery. அதற்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். I want to give a word of God for that. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, In Exodus 7th chapter verse 12, ஆரோனுடைய கோல் அந்த மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கி போட்டது. we read in the 7th chapter verse 12, the Aaron's rod has swallowed all the magicians' rods. இந்த வசனத்தை படித்தபோது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. When I read that word of God, I got a great joy. ஆரோனின் கோல் மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கி போட்டது. The Aaron's rod swallowed up their rods. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. இன்னொரு தடவை, அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோலோ அந்த மந்திரவாதிகளுடைய கோலெல்லாம் பிடிச்சு விழுங்கி போட்டு. The Aaron's rod has swallowed up all the magician rods. ஆரோன் கோலை போட்ட உடனே அது சர்ப்பமானது. Even when Aaron cast down that rod, it became a serpent. உடனே எல்லா மந்திரவாதிகளும் வந்தார்கள். Even all the magicians gathered in that place. நாங்களும் அப்படி செய்றோம்னு சொன்னாங்க. We were also able to do that. மந்திரவாத சக்தியினால் அவர்களும் கோல்களை போட்ட உடனே சர்ப்பமாகிவிட்டது. But the power of the magic, when they cast down the rod, all became a serpent. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோனின் கோல் மந்திரவாதிகளின் கோலை அப்படியே விழுங்கி போட்டது. But what he says, the Aaron's rod has swallowed the magician's rods. இதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பலமாக. இயேசுவே 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 உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம். மந்திரவாதிகளின் கோல்கள் விழுங்கப்பட்டன. மரணம் ஜீவனால் விழுங்கப்பட்டது. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் மந்திரவாத சக்திகளை கண்டு பயப்படக்கூடாது.
You should never be afraid of seeing the powers of magicians. நம்முடைய கையிலே கர்த்தர் ஒரு கோல் தந்திருக்கிறார். The Lord God had given rod in your hand. அது தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும். And that is the power of God and authority of God. இந்த கோல் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதத்தின் சக்திகளை அப்படியே எடுத்து விழுங்கி போடும். This rod, whatever the magic which has been sorcery did again, it will swallow it up. அந்த அசுத்த ஆவிக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Even that evil spirit has no power over you. இந்த விசுவாசத்தோடு நீ கடந்து போ. With that power you go from this place. அன்றைக்கு ஆரோனின் கோல் மந்திரவாதிகளின் கோலை விழுங்கினது போல இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிற கோல், ஆண்டவர் என் கையில் ஒரு கோல் தந்திருக்கிறார், இந்த எல்லா சக்தியையும் விழுங்கும்படியாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. இயேசுவே. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. Whatever you just take into that point venom, that nothing is going to hurt you. உங்களுக்கு யாராவது தெரியாமல் விஷத்தை தந்து விட்டால், if anybody without a knowledge given a poison to you, நீங்கள் தெரிந்துவிட்டு குடித்தால் குடிக்க கூடாது. அது விஷம் என்று தெரிந்த பின்பு நீங்கள் குடிக்க கூடாது. when you know that it is a poison, you must never take it, as you know that it is a poison. தெரியாமல் நீங்கள் குடித்தால் அது உங்களை ஒன்று செய்யாது. Without knowledge, if you take a poison venom, that will never do any evil against you. அது விஷம் என்று தெரிந்த பிறகு நாம் குடிக்க கூடாது. when you know it is a evil venom and poison, we should never take in. ஒரு ஆள் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு விசுவாசி சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் இப்பொழுது பாய்சன் குடிக்கிறேன் என்று குடித்தார், செத்து போனார். One believer told, now it is said, whatever you take as a poison, nothing will hurt you. According to it, I am taking the poison, he took it and he died. ஆனால் உன்னை தெரியாமல் யாராவது உனக்கு விஷம் கொடுத்திருந்தால், without your knowledge, if anybody has given any kind of poison, நீ ஸ்தோத்திரத்தோடு குடித்தால், if you just drink it with the praising God, வசனம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. the word of God says, if you take anything, whatever venom when you take, nothing is going to hurt you. கர்த்தர் இந்த விஷத்தை சிலுவையில் எடுத்து போட்டார். The Lord Jesus had taken that venom on the cross. இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிப்போமாக. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தயவு செய்து எல்லாரும் எங்களோடு சேர்ந்து துதிக்க வேண்டும். வெளியே நிற்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்களோடு சேர்ந்து துதிக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது போட்டோ எடுக்காமல் கர்த்தரை துதித்தால் நன்றாக இருக்கும். And we want everybody, whoever seated even outside, who want join together with us and praise God. It will be better if you never take a photography. நீங்கள் துதியுங்கள், எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். You join all and praise your God. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. If you even take a hand to poison, that will nothing hurt you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். பாருங்க, விஷம் பலிக்காம இருக்கணும்னா ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? If that venom must never have effect upon our body, how should be our praising? இங்கே சிலர் அந்த பயத்தோடு இருக்கிறீர்கள். அவர்களுக்குள்ள இருந்த அந்த பயம் மாற்றப்படுகிறது. ஆண்டவரை வல்லமையாய் துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய மத்தியிலே தேவ தூதர்கள் வந்திருப்பதை நான் காண்கிறேன். I see in our midst the angel of God has come. ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் நம்முடைய மத்தியிலே நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Thousands of angels joined together and they are praising God. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அடுத்ததாக Nextly, இன்று பொதுவாக அநேக பெற்றோருக்கு தங்களை குறித்தும் தங்களுடைய குடும்பத்தை குறித்தும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் மிகுந்த கவலையாய் காணப்படுகிறார்கள். even today, many parents about the family, about the children, they have a lot of worries and botheration. இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். But I want to give you promises of God. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். And you have to believe that promises exactly. அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? What is that promise, you know? பயப்படாதிருங்கள், Be not be afraid. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். And I will nurture you and your children. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. See how wonderful word it is. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். In Genesis 50th chapter, verse 21, he says, Fear ye not, I will nourish you and your little ones. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி. அல்லேலூயா. இவ்வளவுதானா? அல்லேலூயா. உங்க குழந்தைகளுடைய பொறுப்பெல்லாம் ஆண்டவர் எடுத்திருக்கிறார். God has undertaken all your responsibility of your children. பயப்படாதிருங்கள், உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். Fear ye not, I will nourish you and your little one. இந்த இடத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் பயந்தார்கள். In this place, Joseph's brethren, they were much afraid. நாங்கள் யோசேப்புக்கு தீமை செய்தபடினால் எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் என்ன சம்பவிக்குமோ என்று பயந்தார்கள். They did evil to Joseph. They were much afraid what would be unto them, even to their children. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். But Joseph was giving a promise, fear ye not, and I will nourish you and your little ones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தூக்கம் வரவங்க எல்லாம் கை உயர்த்துங்க. தூக்கம் வரவங்க, இந்த கூட்டத்தில் நீங்க தூங்கினால் உங்களுக்கு கிடைச்ச ரெட்சிப்புல விலை என்ன இருக்கு? If you sleep in this meeting, what is the value of the salvation God had given to you? பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே தூக்கமே கிடையாது. Oh dear beloved, in heaven there is no sleep at all. பரலோக ராஜ்யத்திலே தூக்கமே கிடையாது. In heaven there is no sleep at all. ஏனென்றால் அங்க ராக்காலமே இல்லை. There is no night season at all.
அங்க தூக்கமே இல்லை, நித்திரையே இல்லை. There is no slumber or sleep in that அந்த heaven. நித்திரை இல்லாத பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பயிற்சி காலம் தான் நமக்கு இப்பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And God is giving an exercise and training so that we may able to overpower the sleep. ஆகையால் தூங்குறவர்களுக்காக நான் ஒரு அல்லேலூயா சொல்லி அந்த தூக்க பிசாசை அந்த ஆத்துக்கு அந்த கரையில துரத்துவோம். ஹல்லேலூயா. ஒரே குட்டிகரணம் அந்த தூக்க பிசாசு அந்த ஆத்துக்கு அந்த கரையில போயிடுச்சு. Even that the devil, it must be cast down into the river. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நாம் விழித்திருக்கிற ஜனங்களா இருக்க வேண்டும். And we had to be vigilant and wakeful people. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குங்க. You sleep in the time where you are to sleep. விழித்திருக்க வேண்டிய நேரத்துல விழித்திருங்க. When you are to be watchful, be watchful. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். And the Lord God has really quickened us. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். The Lord had said, and I will nourish you and your children. இந்த வாக்குத்தத்தத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய குழந்தைகளை பராமரிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பராமரிப்பில் இருக்கிற குழந்தைகள் தோடு இருக்கும். They will be found in a good healthy condition. ஒருபோதும் அவர்கள் புத்தி இல்லாமல் போக மாட்டார்கள், நல்ல புத்தி உள்ளவர்களாய் மாறுவார்கள். In no way they will lose the knowledge, they will be so intelligent. ஆண்டவருடைய பராமரிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் சம்பவிக்காது. And whoever under the nourishment of God, no evil will occur upon them. இதை நீங்கள் விசுவாசத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். And you had to exercise it by faith. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பராமரிப்பிலே விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். And you just keep them in the response of God and praise. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen. ஸ்தோத்திரம். உண்மையாகவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பொறுப்பிலே நான் விட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்தில் இருக்க முடியாது. நீங்கள் துதிக்கும் போது நீங்கள் எங்க போறீங்களே தெரியாது. அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். When you have given all your children the nourishment of God, when you praise God, you will never know where you are. In such a way you will be praising your Lord. பயப்படாதிருங்கள், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Be not, I will nourish you and your little children. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய பொறுப்பில் நான் விட்டிருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்ததாக Nextly, யோபின் புத்தகத்திலே இந்த ஒரு வசனத்தை தருகிறேன். And I want to give the word from the book of Job. யோபின் புத்தகம் 34 அதிகாரம் 30 வசனத்திலே, And Job the 34 verse 30. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? Even to the people, even to the crowd, if the Lord God give peace, who could really confound? சிலரை சில ஆவிகள் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. Today some kind of evil power is confounding them. சில மனுஷர்கள் சிலரை கலங்க பண்ணுகிறார்கள். Even some kind of people, they are confining someone. யாராவது இருக்கிறீர்களா? Is anyone found in that way in this place? திடீரென்று ஒரு கலக்கம். All of a sudden you will have a great trouble. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் கர்த்தர் சொல்கிறார். And for them God is giving this verse. ஒரு ஜனத்துக்கானாலும்
Even it is for the people. ஒரு மனுஷனுக்கானாலும் Even for a man. அவர் சமாதானம் அருளினால் If the Lord God offer a peace, யார் கலங்க பண்ணுவான்? who could trouble him? இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். You believe these words. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளினால் யார் உங்களை கலங்க பண்ண முடியும்? If the Lord God give you peace, who could trouble you? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் உங்களை யார் த்ரெட்டன் பண்ணாலும் சரி, Whoever threaten you, பிசாசு வந்து உங்களை நான் கொண்டு போடுவேன், நாசம் பண்ணி போடுவேன் என்று சொன்னாலும் சரி, even if the devil come and say, and I will kill you and I destroy you, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. there is no need you have to be troubled. ஏனென்றால் அவர் எனக்கு சமாதானம் அருளுகிறார். Because the Lord God is giving peace unto me. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு சமாதானம் தருகிறார். The Lord God who created heaven and earth is giving that peace. உங்களில் சிலர் இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். Some people in the heart you have a great trouble. அந்த வசனத்தை இன்றைக்கு விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us believe these words and praise God. அந்த கலக்குகிற ஆவியெல்லாம் வெட்கப்பட்டு போகிறது. And all that kind of troubling spirit will be confounded. உங்களை கலங்க பண்ணுகிற ஆவியெல்லாம் இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது வெட்கப்பட்டு போகிறது. Whatever confounding spirit when you praise God will be put to shame. உங்களை கொலை செய்யும்படியாகவோ உங்களுக்கு தீமை செய்யும்படியாகவோ மறைந்து கிரியை செய்கிற வல்லமைகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும். Whatever the power would want to kill you and destroy you, which you work hiddenly, it will be put to shame. ஒரு சாட்சி சொல்லுகிறேன். I want to tell you on a testimony. நாங்கள் இந்த சத்தியத்துக்கு வந்த சமயத்துல when I come into this truth, எங்களுடைய ஊர்ல உள்ள ஆட்கள் எல்லாம் எதிரா மாறிட்டாங்க. The people all over found in my village all tend to be against us. ஒரு கூட்டம் வைத்திருந்தோம். We conducted a meeting. அந்த ஊர்ல உள்ள ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரங்களை அடித்து துன்புறுத்தும்படியாக ஒரு குரூப்பாக வந்தார்கள். Now a group of people, they were planning to attack the servants of God. கூட்டம் முடித்து வரும்போது when we just finished the meeting and returning back, முதலாவது ஒரு ஆள் வந்து ட்ரம் வாங்கி கிழிச்சிட்டான். one person had snatched the drum. இன்னொரு ஆள் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட் அடிச்சு உடைச்சிட்டான். Another man, he snatched the Petromax and he smashed it. அந்த ஊழியக்கார மூப்பனார் அவரை தள்ளி கொண்டு போய் கீழே போடும்படியாக கொண்டு போனாங்க. And even they were just pushing that the elder to push him down. பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? Oh dear beloved, what happened now? யாரெல்லாம் அந்த இடத்திலே எங்களை கலங்க பண்ணினார்களோ, and whoever troubled us in that place, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்தார். The Lord God met all those people. ஒவ்வொருவராக சந்தித்தார். And God was meeting individually, personally. இன்றைக்கு அதில் அநேகர் நம்முடைய விசுவாசிகளாக இருக்கிறார்கள். Even today many of that crowd they had turned to be our believers. அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? If the Lord God give peace, who could bring trouble? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க பைபிளை இப்படி எடுத்து அந்த வசனத்தில் உங்க விரலை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க வல்லமையாக. Whoever that believe, you take the Bible in your hand, put your finger upon that verse with that powerfully you praise God. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? Whether for a people, for a man, if God give peace, who could bring the trouble? உன்னுடைய தலையில் உள்ள ஒரு முடியாகலும் அவரை அறியாமல் கீழே விழாது. Even without his knowledge, even hair will never fall away. ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் வல்லமையாக நாம் கர்த்தரை இந்த விஷயத்துக்காக துதிப்போம். அநேக வல்லமைகள் கலங்க பண்ணி கொண்டிருக்கின்றன. அவர் சமாதானம் அருளும் போது எந்த வல்லமை கலங்க பண்ண முடியும்? ஒருவராலும் சாத்தியம் அல்ல. தேவன் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
ஆமென் ஆமென் அல்லேலூயா. உட்காருங்கள். இன்னொரு விஷயம், Another thing, சிலருக்கு வீடுகள்ல பிசினஸ் பண்றாங்க, சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. they are doing business in the house, they are getting salary, but there is no blessing out of that. எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. They are making a lot of efforts, but they are not able to find any blessing out of it. சிலருக்கு எவ்வளவு பெரிய சம்பளம் இருந்தாலும் வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை. Even though they have a huge amount as a salary, but there is no blessing in their home. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாதபடியினால் தான். It's all because the blessing of the Lord is not upon that house. ஈசாக்கை பற்றி ஒரு வசனம் உங்களுக்கு தெரியுமே. You know about the word of God about Isaac. ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தாராங்க. 100 மடங்கு விளைய செய்தார். When Isaac sowed the seed, God made it to yield for 100% yield. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. 100 மடங்கு நீ செய்யற பிசினஸ்ல 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even God say, whatever the business you do, God going to bring 100-fold blessing in that. ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இருந்தால் நாம் எப்படி சாட்சியாக நிற்க முடியும்? When we never have a blessed life, in what a way we could stand as a people of testimony. வெப்ப நாட்டில் வளரும் சோத்து கத்தாழை வெகு விரைவில் வளர்வதில்லையே. வெப்ப நாட்டில் வளர்கிற சோத்து கத்தாழை வெகு விரைவாக வளர்வதில்லையே. Even the shrubs, the thorny shrubs, சோத்து கத்தாழை தெரியுதானே? சோத்து கத்தாழை, வெப்ப நாட்டில் வளர்கிற சோத்து கத்தாழை அது சீக்கிரம் வளராது. Even which is growing in a torrid zone, it will never grow speedily. 100 ஆண்டு காலம் மெதுமெதுவாக வேரிலிருந்து வளர அதற்காகவே என்று ஒரு புலவர் எழுதுகிறார். Even on pyrite, it is growing for 100 years and gradually getting all the strength down from the root. உன்னுடைய வாழ்க்கை ஒரு சோத்து கத்தாழை போல இருக்க கூடாது. Your life should never be like the kind of wild shrub. நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? How the righteous would be? எப்படி இருப்பார்கள்? பனையை போல். பனை எப்படி இருக்குன்னு அந்த கலர் தோட்டம் பக்கத்துல போய் பார்த்துட்டு வாங்க. If you want to know about the palm tree, if you go to the graveyard, you can understand. நீதிமானோ பனையை போல் செழிப்பான். பனை என்று சொன்னாலேயே அதனுடைய உயரம் தான். பனையை போல் செழிப்பான். Even the righteous, he will flourish like a palm, like a high growing tall tree. உன்னை உயர்த்துவார். The Lord God would exalt you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. உன்னை உயர்த்துவார். நீ உயர்ந்து கொண்டே போவாய். And God would be exalting you. You will be going on high and high. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பங்கிட்டவர் உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். And even the Lord God, even the 5 loaves 2 fishes, who is able to serve the 5,000 people, he will also going to bless you all your salary. நான் இந்த நாட்கள் அப்படிதான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். Even today I am practicing in only that way. எனக்கு கிடைக்கிறதான 5 ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகள்லாம் கூட ஆண்டவரே இதை 500 ரூபாயா மாற்றி தாரும், எனக்கு நிறைய தேவை இருக்குன்னு சொல்லி ஜெபிச்சு அது 500 ரூபாயா மாறிட்டே இருக்கு. Even I am praying to God, whatever 5 rupees, 10 rupees, let it turn to be 500 rupees. In such a way, God is turning that amount in such a way. நான் ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறதில்லை. I never expect any man. எனக்கு கிடைக்கிறதான 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகளை ஆண்டவர் மாற்ற முடியும். 500 ரூபாய் 1000 நோட்டாய் மாற்ற முடியும். Whatever the 1 rupee, 5 rupee, God could turn it to be 1,000 rupees. கர்த்தர் ஒருபோதும் நாம் அப்படியே கீழே அல்ல. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். எல்லா வாள்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ எல்லா தலைகளும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு தெரியக்கூடிய விதத்துல பேசல, அதனால அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. ஏன் தப்புதான். It's only my mistake because they are not able to understand. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆகையால் கர்த்தர் ஈசாக்கு அந்த இடத்தில் போய் விதை விதைத்த போது 100 மடங்கு விளைய செய்தார். When Isaac sown the seed, God make it to grow 100-foldly. அந்த ஈசாக்கின் தேவனைத்தான் இந்த அதிகாலையிலே நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். Only that God of Isaac in the early morning we are praising. உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனைத்தான் நீ இந்த அதிகாலையில் துதிக்க வந்திருக்கிறாய். You have come to praise your God who is going to bless you 100-foldly. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஸ்தோத்திரியுங்கள்.
கர்த்தாவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சமயம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. Even the time is approaching. உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து விட்டார். 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அடுத்ததாக nextly வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். Revelation 4th chapter verse 1 accordingly let us all praise God. அங்கே என்ன ஒரு விசேஷம் பாருங்கள். What is the speciality we found in that place? பத்மோ என்னும் தீவிலே தீவாந்திர சிக்ஷையாய் அனுப்பப்பட்ட யோவான் அப்போஸ்தலன், நாடு கடத்தப்பட்ட யோவான் அப்போஸ்தலன் வானம் திறந்திருக்கிறதை கண்டான். Even the John who has been made as exile to the island of Patmos, he found even the heaven open. திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டான். And he saw the open door. வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். I looked and behold a door was open in heaven. எப்படிப்பட்ட வாசல்? What kind of door it was? எப்படிப்பட்ட வாசல்? சத்தமாக. எப்படிப்பட்ட வாசல்? அங்க பின்னால் இருக்கிறவங்க சேசல் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வாசல்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பத்மோ என்னும் தீவின் அனுபவம் எப்படி என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் விளக்க எனக்கு சமயம் இப்பொழுது போதாது. You know about what would be the condition of the island Patmos. You know it well. I have no time to explain. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மத்தியிலே, In the midst of all adversity, யோவான் அப்போஸ்தலன் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டான். and John was able to see the open door. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அங்கே எதை காண்கிறான் தெரியுமா? What he was able to see from that place. பரலோகத்தில் வாசல் திறக்கப்பட்டது. Now the door in heaven was open. அங்கே அவன் கண்டது என்ன? What he was able to see there. தேவனுடைய சிங்காசனத்தை கண்டான். And he was able to see the throne of God. அந்த சிங்காசனம் என்பது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஜெயத்தை காண்பிக்கிறது. Even the throne is speaks about the victory of the Lord going to give to us. நீ எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறாயோ, Whatever the district condition seems to be going on. எப்படிப்பட்ட தாழ்ந்த அனுபவத்தில் போய் கொண்டிருக்கிறாயோ, Or whatever the place where it seems to be going in a low degree. எப்படிப்பட்ட சிறுமை உபத்திரவங்கள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறாயோ, If whatever the meekness and all tribulation, what you are going on. இது ஒரு திறக்கப்பட்ட வாசல். Lo, here is an open door. சிங்காசனத்தை காண்பாய். And you are going to see the throne. அது ஆண்டவர் உனக்கு தரப்போகிற ஜெயத்தை காண்பிக்கிறது. It all speaks about the victory of the Lord going to give to you. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். Let me tell it briefly. வெளியே பார்த்தா நல்ல டிப் டாப்பா இருக்கிறோம், நல்ல Dress எல்லாம் போட்டுருக்கிறோம், நல்ல ஒயிட்டா போட்டுருக்கிறோம், நல்ல டை எல்லாம் கட்டி இருப்போம், நல்லா இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள தோல்வி, ஒரு ஜெயமே இருக்காது. எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டம். வெளியே நல்லா இருக்கும், வெளியே நல்ல செந்தெல்லாம் வீசும், நல்ல வாசனை எல்லாம் வீசும், இப்படி போனா கமார் அடிக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஜெயமே கிடையாது அநேகருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள் நெருக்கமாய் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் திறக்கப்பட்ட வாசலை பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்காசனம் வைத்திருக்கிறார். அது ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற ஜெயத்தை தான் காண்பிக்கிறது. நான் என்னுடைய தோல்வி அல்ல, இந்த பத்முத்தீவை அல்ல, இந்த நெருக்கடி நிலைமை அல்ல, நான் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை காண்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம். Now we are going to praise God. I will never see all my distressed condition. I will see the open door. With that we are going to praise God. எத்தனை பேருடைய ஜீவியம், கிறிஸ்தவர்களை பாருங்க, எத்தனை பேருடைய ஜீவியத்திலே, பெந்தேகோஸ்தேக்காரர்களை பாருங்க, எத்தனை பேருடைய ஜீவியத்திலே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி நிலைமை, வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடியான நிலைமை, அதாவது ஜீவியத்திலே அவர்களுக்கு ஜெயமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சிங்காசனத்தை காண்பிக்கிறார். Even many Pentecostal people, many Christians, they don't have
a victorious life, but the Lord God is only showing the throne for them. அல்லது உங்களுக்கு சில போராட்டங்கள் வந்திருந்தால், You may have a light of struggle against your life. நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போய் கொண்டிருந்தால், You may be going under all kind of tribulation. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போது இந்த திறந்த வாசலை, இந்த சிங்காசனத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். When we praise God, you're going to see that throne. துதிப்போமா? முழங்கால் நின்று துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். Praise God. சத்தமாய் துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியேல் இருந்து ஒரு வசனத்தை தருகிறேன். I want to give a verse from the book of Ezekiel. எசேக்கியேல்லே 4 ஜீவன்களை பற்றி நாம் படிக்கிறோம். We read 4 living creatures in the book of Ezekiel. பாருங்கள், எசேக்கியேல்லே 4 ஜீவன்கள். And in the book of Ezekiel we find about 4 living things. அந்த ஜீவன்களுடைய எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல், and we read in the book of Ezekiel the condition of those living creatures. முதலாம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, and we read in the Ezekiel book of Ezekiel chapter 1 verse 25. பாருங்க, அந்த ஜீவன்கள் தங்களுடைய செட்டைகளை அடித்து பறந்து 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 போகிறது. Now here we see that the living creature, they are fluttering their wings and seems to be flying. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேளையிலே, எல்லாரும் தயவு செய்து என்னை கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட வேளையிலே அவைகள் செட்டைகளை அடிக்கிறதை நிறுத்தி தங்களுடைய செட்டைகளை தளர விட்டு சும்மா இருக்கும்போது அவைகளுடைய தலைக்கு மேலே ஒரு சத்தம் கேட்டது. While they were fluttering and flying, when they relaxed their wings, they heard a voice from high above. நீ செட்டைகளை அடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்கார ஒரு ஆள். You are a very proficient and expert in fluttering the wings. ஆனால் நீ செட்டைகளை தளர விடும்போதுதான் உன் தலைக்கு மேல் ஒரு சத்தத்தை நீ கேட்க முடியும். But only when you relax your wings, you would hear a voice from high above your head. வாசிங்கள். அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில், அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில், அவைகளுடைய தலைகளுக்கு மேலான, அவைகளுடைய தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. ஒரு சத்தம் பிறந்தது. இப்பொழுது கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்கள் குறிப்பிட்ட உங்கள் ஜீவியத்தை பற்றி ஒரு சத்தத்தை நீங்கள் இப்பொழுது கேட்பீர்கள். And now even when you relax, even what you need, a particular thing will be wise, will be heard for you. செட்டைகளை தளர விடுவது என்பது தேவ சமூகத்தில் வரும்போது நீ பல காரியங்களை யோசிக்க கூடாது. உன் செட்டைகள், அதாவது உன்னுடைய மைண்ட், செட்டைகள் சொல்றது மைண்ட், உன்னுடைய மனது பறந்துட்டே இருக்கும். தேவ சமூகத்தில் போனாலும் பறந்துட்டே இருக்கும் உன்னுடைய மனது. அந்த சத்தம் கேட்க முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய செட்டைகளை தளர விட்டு நீ நின்று கொண்டிருக்கும் போது அந்த சத்தத்தை நீ கேட்கலாம். When you come into the presence of God, your mind is that of wings, and you have to relax it. Then only you can hear the voice of God. எப்போதுமே நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ வேற எந்த காரியத்தையும் நினைத்து நினைத்து நீங்க பறக்க கூடாது. Whenever you praise your God, you must not think anything. With that, you must never fly. இந்த வேளையிலே அப்படி ஒரு அனுபவத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சத்தத்தை உங்களுக்கு துணிக்க பண்ணுவார். இப்பொழுதே நீங்கள் கேட்பீர்கள். Now with that experience, you praise your God. உங்களுடைய God சபையிலே will sound His voice upon you. அவர்கள் உங்களுடைய சபையிலே போய் கர்த்தர் உங்களோடு என்ன சத்தம் கேட்டது என்று நீங்கள் சாட்சி சொல்லலாம். You can go to your church and you can testify what the voice you heard when you relax your wings and mind. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய செட்டைகளை தளர விட்டு ஆண்டவர் மேல் மாத்திரம் நோக்கத்தோடு நின்று கொண்டு இளைப்பாறிக் கொண்டு கர்த்தரை கொஞ்ச நேரம் துதியுங்கள்.
பலமாய் துதியுங்கள். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் ஒரு சத்தம் கேட்டேன். I heard a voice. நீ என்னுடையவன். You are mine. ஜனங்கள் என்னுடையவர்கள். You and all the people are mine. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற சத்தம் கேட்டேன். I heard my people will never be put to shame. ஹalleluya. கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். Finally, I want to tell you a word. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். I want to tell the word of God to people who are ministering for the Lord. இங்க யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. Whoever doing the ministry for the Lord, let God bless you. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் தருகிறேன். Now I want to give a promises of God. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பாருங்கள், ராஜாவோடு தங்கின ஒரு கூட்டம் ஜனத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Here in the First Chronicle 4th chapter verse 23, a group of people who lived with the king. இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதுராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். இதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா? நான் சொல்றேன். Let me tell the original translation. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், இவர்கள் குயவர்களாய் இருந்து செடிகள் புதர்கள் மத்தியில் ராஜாவின் வேலையை பார்க்கிறவர்களாய் ராஜாவோடு தங்கினார்கள். And it is said in the original tongue, they were the potters and those that dwelt among the plants and hedges, and there they dwelt with the kings for his work. இவர்கள் குயவர்களாய் இருந்து செடிகள் புதர்கள் மத்தியில் ராஜாவின் வேலையை பார்க்கிறவர்களாய் ராஜாவோடு தங்கினார்கள். எங்க தங்கினார்கள்? ராஜாவோடு எங்க தங்கினார்கள்? செடிகள் புதர்கள் மத்தியிலே. Where they dwelt with the king, even with the plants and hedges. இவர்கள் குயவர்கள். And they are all the potters. குயவர்கள் என்று சொன்னால் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே மிகுந்த தாழ்ந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை அழைத்தார். And God has called us when we are found in a lower state. நாம் எல்லாரும் தாழ்ந்த நிலைமை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். And we all found in the lower state, the Lord God will remember our lower state. நாம் ராஜாவுக்காக பணிவிடை செய்கிறோம். And we are serving the Lord God, the King. எங்கே? Where we are serving the Lord, செடிகள் புதர்கள் நடுவிலே, in the midst of plants and hedges, ராஜாவின் வேலையை பார்க்கிறவர்களாக, as we are minding the work of our King. ராஜாவோடு தங்கினார்கள். And they all dwelled with the King. ஹalleluya. செடிகள் புதர்கள் நடுவிலே யார் இருக்கிறாங்க? And who are found in the midst of the hedges and the plant? ராஜாவுடைய வேலைக்காரர்கள் மட்டுமல்ல, ராஜாவும் அங்கே இருக்கிறார். Not only the servant, the king is also found in that place. நீ ஆண்டவருடைய வேலை நிமித்தமாக செடிகள் புதர்கள் நடுவிலே தங்க வேண்டியதாக இருந்தாலும் இன்றைக்கு நீ அறிந்து கொள், ராஜாவும் அங்கே இருக்கிறார். ஹalleluya. For the sake of ministry, you may be found in the plant and the hedges. The king is with you. Let's praise God. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போமாக. Let us all stand and praise our God. நான் செடிகள் மத்தியில் இருந்தாலும், even though we are found in the plant, நான் புதர்கள் மத்தியில் இருந்தாலும், even though we are found in the midst of hedges, என்னுடைய ராஜா என்னோடு இருக்கிறார். The Lord the King is with me. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord.